வணக்கம் சார். மருத்துவ நட்சத்திரம் குறித்து ஒரு 2 வார்த்தைகள் எங்களுக்கு. தமிழ்நாட்டின் அரசு மருத்துவத்துறையை பொறுத்தவரை கடந்த 4.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு விருதுகளை ஒன்றிய அரசிடமும் உலக அளவில் ஐநா சபையிடம் பெரும் அளவுக்கான பல்வேறு சாதனைகளை, பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம், புற்றுநோய் பரிசோதனை மையங்கள் என்று ஏராளமான புதிய திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான சாதனைகளை ஆற்றி வருகிறது. அதேபோல் புதிய மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்குவதிலும் இதுவரை தமிழ்நாட்டில் 19 இடங்களில் மட்டுமே மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிதாக 19 இடங்களிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக ஒரு 6 இடங்களிலும் என்று 25 இடங்களில் ஏறத்தாழ 1078 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டு அதில் பல்வேறு இடங்களில் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. 708 இடங்களில் புதிய நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், மருத்துவர், செவிலியர், உதவி சுகாதார ஆய்வாளர், உதவியாளர் என்று ஒரு 4 பணியிடங்களோடு தமிழ்நாடு முழுவதிலும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் ஒரு 708 மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. மிக விரைவில் 650க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மருத்துவ கட்டமைப்பை தொடர்ந்து மேம்படுத்துவதன் மூலம் இந்தியாவிலேயே ஏன் உலக அளவிலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது சிறந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் ஏறத்தாழ 2.5 கோடியை தாண்டிய அளவுக்கான பயனாளிகள் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தொற்றா நோய் பாதிப்புகளுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடு என்று கண்டறியப்பட்டு ஐநா சபையின் சார்பில் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற விருதும் அண்மையில் வழங்கியது என்பது இந்த துறைக்கு கிடைத்த கூடுதல் பெருமை. நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்து தமிழிசை மருத்துவ நட்சத்திரம் 2025 விருது வழங்கும் விழாவிற்கு பெருமகிழ்வோடு வருகை இருந்திருக்கிற நமது பேரன்பிற்குரிய தமிழக சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பாகவும் அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். 2021ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவ நட்சத்திரம் என்கிற இந்த சிறப்புமிக்க விருது வெற்றிகரமாக 5வது ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெறுகிறது. இந்த ஆண்டின் பல்வேறு சிறப்புகளில் ஒன்று என்னவென்றால், இங்கு விருது பெறுகிற மருத்துவர்கள் எல்லாருமே தமிழ் சமூகத்தால் கொண்டாடப்படுகிற மருத்துவர்கள் என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்து தமிழிசை வழங்குகிற இந்த விருதை பெற்று செல்கிற மருத்துவர்களுக்கெல்லாம் அந்தந்த ஊர்களில் வைக்கப்பட்ட பதாகைகளே அதற்கு சாட்சி. இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. இந்த விருது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இது எனது விழா, எங்கள் மருத்துவர்களுக்கு என் கையால் வழங்க வேண்டும் என்று வருகிற நமது பேரன்புக்குரிய தமிழக சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் இன்றைக்கும் இந்த விழாவில் நம்மோடு இருக்கணும் என்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையிலும் வருகை இருந்திருக்கிறார். மருத்துவ நட்சத்திரம் விருதின் வெற்றி பயணம் ஆண்டாண்டுகளாய் தொடரும். ஏனென்றால் இந்து தமிழிசை நாளிதழ் என்பது அன்றாடம் செய்திகளை மட்டும் தராமல் தமிழ் சமுதாயத்தின் பல்வேறு துறை சார்ந்து இருக்கிற பெருமக்களை பெருமை செய்வதோடு அந்த துறைகளின் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான கட்டுரைகளையும் தொடர்ந்து வழங்கி வரும் நாளிதழ். அந்த வகையில் 5வது ஆண்டாக நடைபெறுகிற இந்த சிறப்புமிக்க டெட்டால் பனகஸ்வஸ் இந்தியா வழங்கும் இந்து தமிழிசை மருத்துவ நட்சத்திரங்கள் விருது வழங்கும் விழாவை இணைந்து நடத்தி கொண்டிருப்பது இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், செலிப்ரேஷன் பார்ட்னர் கிராமாலயா தொண்டு நிறுவனம் மற்றும் லலிதாம்பிகை ஃபெர்டிலிட்டி சென்டர். இந்த நிறுவனங்களின் சார்பாகவும் அனைவரையும் ஒருமுறை மீண்டும் வருக வருக என்று வணங்கி வரவேற்று இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் எங்கள் பேரன்பின் அழைப்பை ஏற்று கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வார்த்தைகளால் வரவேற்பு பூச்சென்று தர வருகிறார். சுந்தர தமிழால் சுருக்கமானது ஒரு வரவேற்புரையை தர எங்கள் இந்து தமிழிசையின் ஆன்லைன் எடிட்டர் திரு பாரதி தமிழன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். தமிழில் மட்டும்தான் மருந்து, மருத்துவம், உடல் நலம் குறித்தெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெரிய வரலாறு கொண்ட மொழியின் அந்த தமிழால் இணைந்தோம் என்று இந்து தமிழிசை நடத்தக்கூடிய மருத்துவ நட்சத்திர நிகழ்ச்சிக்கு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த அந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்
ஒரு உடம்பை எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணுன்றதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர், ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இந்த மாநிலம் இருப்பது என்பது உள்ளபடியே ஒரு பெருமிதத்துக்குரிய விஷயம். இந்து தமிழ் தேசை சார்பாக அமைச்சர் அவர்களை பேரன்போடு வரவேற்க விரும்புகின்றோம். ரெக்கிட் நிறுவனத்துடைய தெற்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் தகவல் தொடர்பு மற்றும் நிறுவன விவகாரங்கள் இயக்குனர் பேராசிரியர் ரவி பட்னாகர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இத்தனை மருத்துவர்களை ஓரிடத்தில் ஒருங்கிணைத்து பார்ப்பதில் ஐஎம்ஏனுடைய பங்கு அளப்பரியது. ஐஎம்ஏனுடைய தமிழ்நாடு தலைவர் டாக்டர் செங்குட்டுவன், ஐஎம்ஏனுடைய மதிப்புறு மாநில செயலாளர் டாக்டர் எல் கார்த்திக் பிரபு, மதிப்புறு நிதி செயலாளர் டாக்டர் கௌரி சங்கர், கிராமலய தொண்டு நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரி திரு தாமோதரன், இந்து தமிழ் தேசியுடைய ஆசிரியர் திரு வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்பதோடு இன்றைக்கு மருத்துவ நட்சத்திர விருது பெறக்கூடிய மருத்துவர்கள் அனைவரையும் பேரன்போடும் பெருமிதத்தோடும் வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்றிய இந்து தமிழிசையின் ஆன்லைன் எடிட்டர் பாரதி தமிழன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்போம். இந்த சிறப்புமிக்க 5வது ஆண்டான நிகழ்வு சென்னையை ஒட்டியுள்ள ஒரு 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 77 மருத்துவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. மருத்துவ சேவை என்பது உயிர்காக்கும் ஒரு உன்னத சேவை. அதிலும் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலத்தில் மருத்துவர்களின் மகத்தான பணியை நாடே வியந்து போற்றி கொண்டாடியது. இந்த சூழலில் மருத்துவர்களை சமூக தளத்தில் கொண்டாடுகிற வகையில் ஒரு செயலை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்து தமிழிசை முயற்சித்தது. அதற்கு ஐஎம்ஏ எனப்படும் இந்திய மருத்துவ சங்கமும் இணைந்து கைகோர்த்தது. இந்த நேரத்தில் ஐஎம்ஏ அமைப்பாளர்களுக்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்து தமிழிசை குடும்பத்தின் சார்பாக பகிர்ந்து மகிழ்கிறோம். இன்றைய இந்த விருது வழங்கும் விழாவில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி என 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 77 மருத்துவர்கள் விருது பெற இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இப்போதே ஒரு பலத்த கரவொலி மூலமாக நமது பாராட்டுகளையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த சிறப்புமிக்க விழாவை நடத்துகிற டெட்டல் பெனக்சோத் இந்தியாவின் பொறுப்பாளர்கள் இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் வந்து விடுவார்கள் என்றாலும் முறைப்படி நிகழ்வை நாம் தொடங்கி நடத்தி செல்வோம். அடுத்ததாக இந்த நிகழ்வை ஐஎம்ஏ முறைப்படி தொடங்குவதற்காக அன்பிற்கினிய அதன் பொறுப்பாளர்கள், இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பி செங்குட்டுவன் அவர்களையும், மதிப்புறு மாநில செயலாளர் டாக்டர் எஸ் கார்த்திக் பிரபு அவர்களையும், மதிப்புறு நிதி செயலாளர் டாக்டர் எஸ் கௌரி சங்கர் அவர்களையும் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருக வருக என வணங்கி வரவேற்கிறேன். இப்போது ஐஎம்ஏ முறைப்படி முதலாவதாக காலரிங். இந்த விருது வழங்கும் விழாவில் இப்போது முதலாவதாக வாழ்த்துரை வழங்க நமது பெருமதிப்பிற்குரிய இந்திய மருத்துவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பி செங்குட்டுவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இந்த இந்து தமிழ் திசையின் மருத்துவ நட்சத்திர விருதிற்கு விருது வழங்கவும் ஒப்புக்கொண்டு இங்கு வந்திருக்கின்ற மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, மற்றும் இந்த விருதை வழங்கி 5வது ஆண்டாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்து தமிழ் திசை அங்கத்தினர்களே, இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஜிஆர்டி, டெட்டால், கிராமாலயா, லலிதாம்பிகை ஜுவல்லர்ஸ், ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம், முதற்கண் வணக்கம். இந்த இந்து தமிழ் திசை விழா என்பது ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அது இந்த வருடம் கொஞ்சம் தாமதாக நடந்தாலும் கட்டாயம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது தொடர்ந்து இந்த இந்து தமிழ் திசை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்திய மருத்துவ நட்சத்திரம் என்பது ஒரு போற்றக்கூடிய ஒன்று, எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒன்று. அதை எல்லோரும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு தங்கள் பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மருத்துவர்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர் அவர்களுக்கு நன்றி. நான் இந்த இந்திய மருத்துவ சங்கத்திலே நான் வியந்து பார்க்குறது என்னென்னா, நல்ல மருத்துவர்கள் மட்டுமல்ல, நல்ல பேச்சாளர்கள்.
நமது மாநில செயலாளர், மாநில நிதிச் செயலாளர் பேசணும்னா நிறைய நேரம் பேசுவாங்க. இன்றைக்கு நேர மேலாண்மை கருதி சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குமாறு IMA மதிப்புறு மாநில செயலாளர் டாக்டர் எஸ் கார்த்திக் பிரபு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Respected Minister Sir, President and dignitaries, good evening everybody. தமிழ்நாட்டில் நம்ம ஹெல்த் இண்டைசஸ் வந்து மித்த மாநிலங்களை விட நம்ம நல்ல சிறந்த டைப்பில் இருக்கோம். மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியிலேருந்து எல்லா இதுலேயுமே நம்ம இண்டைசஸ் ஆர் மச் பெட்டர். இதுக்கு காரணம் 2 கட்டமைப்பு. தரமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் ரொம்ப தரமான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் தான் இதுக்கு காரணம். இதில் நம்ம 100 பெட்டுக்கு மேலே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா சேர்ந்து 355 ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்குது இன் ப்ரைவேட் செக்டர். 7500 ஹாஸ்பிட்டல்ஸ் less than 50 beds in Tamil Nadu spread across Tamil Nadu in the private sector. 28,000 OPD சென்டர்ஸ் இருக்குது ப்ரைவேட் செக்டரில். ஸோ ஒருவரும் ஹரிசாண்டலாக தமிழ்நாடு பூரா ஸ்ப்ரெட்டாக இருக்கிற ப்ரைவேட் ஹெல்த் கேர் அண்ட் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் மாதிரி மித்த மாநிலங்களில் கிடையாது. அந்த ஃபஸ்ட் கேர் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த இண்டைசஸ் நல்லா இருக்கிறதுக்கான காரணம். ப்ளஸ் இந்திய மருத்துவ சங்கம் எப்பொழுதும் தனியார் மருத்துவமனையில் டாக்டர்ஸ் ஆனாலும் சரி, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ஆனாலும் சரி, அவங்க ரைட்ஸ் நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்டர் சாரே பல வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம். CA நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு. சார் நிறைய விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வி கண்டினியூ டு டூ இட் வித் ஆல் யுவர் சப்போர்ட். இங்கே அவார்ட்ஸ் வாங்குகிற ஒருத்தங்களும் ப்ரொஃபஷனலியும் அசோசியேஷனுக்காகவும் மக்களுக்காகவும் நல்லா பாடுபட்டவங்க. ஹரிசாண்டலாக த்ரூ அவுட் நார்த் ஜோன் சூஸ் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஹிந்து ஃபார் கண்டினியூயிங் திஸ். தேங்க்யூ. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இந்திய மருத்துவர் சங்கத்தின் மதிப்புறு நிதிச் செயலாளர் டாக்டர் எஸ் கௌரி சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்களே, IMAவின் தலைவர் திரு செங்குட்டுவன் சார் அவர்களே, மாண்புமிகு மற்றும் மருத்துவர் அவர்களே, எந்த சமூகத்திலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களையும் மருத்துவர்களையும் மதிக்கும் சமூகமே முதன்மையானது. அந்த கூற்றிற்கேற்ப இந்து தமிழ் திசை அவர்கள் ஆசிரியர்களையும் மருத்துவர்களையும் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக அவர்கள் யார் யாரெல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். நமது மருத்துவர்கள் அனைவருமே நட்சத்திரங்கள். அதில் இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் எந்த வகையில் அந்த நட்சத்திரங்களுக்கு விட சிறப்பானவர்கள் என்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த மருத்துவ நட்சத்திரங்களே அந்த மருத்துவ நட்சத்திரங்களுக்காக உழைக்கும் நட்சத்திரங்கள். ஆகையால் தான் நீங்கள் மருத்துவ நட்சத்திரங்கள். ஆகையால் தான் உங்களை சிறப்பிக்கின்றோம். வாய்ப்பளித்த இந்து தமிழ் திசை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்புமிக்க இந்த விழாவில் திருக்குறள் போல எளிய முறையில் சுருக்கமாக வாழ்த்துறை தலைவர் அணியை பின்பற்றிய செயலாளர் மற்றும் நிதிச் செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் விருது வழங்கும் நிகழ்வுக்கு முன்பாக ஏன் இந்த விருது வழங்கப்படுகிறது, எதற்காக விருது வழங்கப்படுகிறது என்பதை அறிந்தது தான் தமிழ் சமூகம். பொதுவாகவே மருத்துவ தொழிலை சமூகம் எப்படி பார்க்கிறது, அதன் தேவை என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பொய்யா புலவன் திருவள்ளுவன் ஒரு குறளில் எழுதியிருக்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பைச் செயல் என்று. ஒரு சிறந்த மருத்துவர் என்பவர் ஒரு நோய் ஏன் வந்தது, எதனால் உருவானது, அதை தீர்க்கும் வழி என்ன என்று தீர ஆய்ந்து அதற்கான மருத்துவ முறையை மேற்கொள்வதுதான் ஒரு மருத்துவரின் சரியான முடிவு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன பெருமையுடையது நமது தமிழ்மொழி. அப்படிப்பட்ட தமிழ்மொழியின் அந்த பாரம்பரியத்தில் இன்றைக்கு மருத்துவர்கள் தமிழ் சமுதாயத்தால் கொண்டாடப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக நமது செயலாளர் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு தமிழ்நாடு எப்படி கல்வியில் முன்னிலையில் இருக்கிறதோ அதுபோல மருத்துவத்திலும் முன்னணியான மாநிலம் தமிழ்நாடு என்கிற பெருமையை பெறுவதற்கு இங்கு இருக்கும் மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் தன்னாலான ஒரு அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள். வீடுதோறும் எப்படி கல்வி சென்றதோ அப்படி இல்லந்தோறும் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்த மாண்புமிகு நமது அமைச்சர் பெருமகனார் கைகளால் இந்த விருது வழங்கப்படுவது என்பது பொருத்தமானதாகும். இந்த சிறப்புமிக்க நிகழ்வை டெட்டால் பனேயஸ் இந்தியா நிறுவனம் 5 ஆண்டுகளாக இந்து தமிழிசையோடு கைகோர்த்து நடத்தி வருகிறது. இந்த மருத்துவர்களை தேர்வு செய்வதில் பொதுவாக சொல்லுவாங்கள்ல, போட்டின்னு வந்துட்டாலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போங்கிற மாதிரி IMAயோட அந்த விதிமுறைகள்லாம் கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். இவ்வளவு மருத்துவர்களிடையே எப்படி தகுதியான மருத்துவர்களை ஆண்டுதோறும் தேர்வு செய்கிறார் என்பது அவர்களுக்கான ஒரு பெரிய சவால் தான். அப்படி சவால் நிறைந்த இந்த பணியை தகுதி வாய்ந்த மருத்துவர்களை ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு செய்து தந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த மருத்துவ நட்சத்திரம் விருது வழங்கும் விழா 3 மண்டலங்களில் நடைபெற இருக்கிறது. சென்னை, திருச்சி, கோவை என 3 மண்டலங்களில் நடைபெற இருக்கிற இந்த நிகழ்ச்சியின் முதல் மண்டலமாக இப்போது சென்னையில் இந்த நிகழ்வு வழங்கப்படுகிறது. இந்து தமிழிசையை பற்றி இங்கு இருக்கிற எல்லோரும் அறிந்திருப்பீர்கள்.
2013ஆம் ஆண்டு தமிழால் இணைவோம் என்கிற ஒற்றை முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்து தமிழிசை நாளிதழ் தமிழ் வாசக பெருமக்களின் பேராதரவை தாண்டி 12 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 13ஆவது ஆண்டில் தடம் பதித்திருக்கிறது என்கிற மகிழ்வான இந்த தருணத்தில் ஒரு நாளிதழின் பணி என்பது செய்திகளை தருவதோடு இல்லாமல் சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் பங்கேற்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தமிழில் பத்திரிகைகள் எப்படி வருதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. சில பத்திரிகைகளை பிரித்தாலே நமக்கு பிபி ஆயிடுது. ஏன்னா சதக்கென்று குத்தினான், குபீர் என்று ரத்தம் வந்தது என்கிறது தலைப்பிலேயே பயமுறுத்தி கொண்டிருக்கிற தமிழ் பத்திரிகைகளுக்கு மத்தியில் இதுவரை ஒரு எதிர்மறை செய்தியை கூட வெளியிடாத ஒரே நாளிதழ் என்கிற பெருமை இந்து தமிழிசை நாளிதழுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நீங்கள் காட்டிய ஆதரவும் வரவேற்பும் தான். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற விருது பெறுகிற மருத்துவர்களுக்காகவும் அவர்களோடு உடன் வந்திருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்காகவும் 2 இனிப்பு செய்திகளை இந்த மேடையில் அறிவிக்கிறோம். முதல் இனிப்பு செய்தி என்னவென்றால், இந்து தமிழிசை நாளிதழ் இதுவரை 250க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது. இந்து தமிழ் திசை பதிப்பகத்தின் வாயிலாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வெளியிட்டு வெளியே விற்பனைக்கு இருக்கிற எல்லா புத்தகங்களும் 10% சிறப்பு தள்ளுபடியில் கிடைக்கும் என்கிற முதல் மகிழ்ச்சியான செய்தி. 2வது செய்தி, இந்து தமிழிசை நாளிதழுக்கான ஓராண்டு சந்தா 2900 ரூபாய். இந்த விருது பெறும் நாளை ஒட்டி வருகின்றிருக்கிற உங்களுக்காக 2100 ரூபாய்க்கு ஆண்டு சந்தாவை இந்து தமிழிசை நாளிதழ் வழங்குகிறது. வாங்கி படித்து பயன்பெறுங்கள் என்கிற எளிய வேண்டுகோளோடு அடுத்ததாக விருது வழங்கு விழா. நமது பேரன்பை ஏற்று வருகை தந்திருக்கிற மருத்துவர் திலகத்தின் அன்புமிறை மருத்துவ அமைச்சர் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறேன். இந்த சிறப்புமிக்க விழாவில் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விருதுகளை வழங்குவதற்கு முன்பாக இந்த விழாவின் வெற்றியில் கைகோர்த்திருக்கிற அனைத்து தொண்டு நிறுவனங்களையும் நாங்கள் பாராட்ட விரும்புகிறோம். முதலாவதாக IMAயின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பி செங்குட்டுவன் அவர்களுக்கான நினைவு பரிசை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் இப்போது வழங்குவார். அடுத்ததாக IMA மதிப்புறு மாநில செயலாளர் டாக்டர் S கார்த்திக் பிரபு அவர்களுக்கான நினைவு பரிசு. இந்திய மருத்துவ சங்கத்தின் மதிப்புறு நிதி செயலாளர் டாக்டர் S கௌரி சங்கர் அவர்களுக்கான நினைவு பரிசு. சிறப்புமிக்க இந்த மருத்துவ நட்சத்திரம் விருதுகள் வழங்கும் விழாவை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற வழங்கியிருக்கிற டெட்டால் பனகஸ்வஸ் இந்தியாவின் மரியாதைக்குரிய ரெக்கிட் நிறுவனத்தின் தெற்காசிய மெனார்ஸ் மற்றும் ஆப்பிரிக்காவின் தகவல் தொடர்பு மற்றும் நிறுவன விவகாரங்களின் இயக்குனர் பேராசிரியர் ரவி பட்நாகர் அவர்களை வருக வருக என்று அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் திரு வி வெங்கடேசன் அவர்களையும் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறோம். தலைநகர் டெல்லியிலிருந்து வருவதற்காக சற்றே தாமதமாகிவிட்டது. இருந்தாலும் கூட டெட்டால் பனகஸ்வஸ் இந்தியாவின் கைகோர்ப்போடுதான் ஆண்டுதோறும் இந்து தமிழ் இசை இந்த சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திர விருதுகளை வழங்கி வருகிறது என்கிற செய்தியோடு அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு நமது அன்பின் அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கிற மரியாதைக்குரிய ரெக்கிட் நிறுவனத்தின் தெற்காசியா மற்றும் மெனார்ஸ் மற்றும் ஆப்பிரிக்காவின் தகவல் தொடர்பு மற்றும் நிறுவன விவகாரங்கள் இயக்குனர் பேராசிரியர் ரவி பட்நாகர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இப்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்புமிக்க இந்த நிகழ்வை செலிப்ரேஷன் பார்ட்னராக இணைந்திருக்கிற கிராமாலயா தொண்டு நிறுவனத்தின் அலுவலர் திருமிகு இளங்கோவன் அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். அவருக்கான நினைவு பரிசினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார். ஐந்தாவது ஆண்டாக நடைபெறுகிற இந்த மருத்துவ நட்சத்திரம் விருதுகள் விழாவிற்கு பல்வேறு பணிகளுக்கிடையிலும் இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் கருதி பேரன்போடு வருகின்ற மரியாதைக்குரிய தமிழக சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நமது ரெக்கிட் நிறுவன இயக்குனர் திருமிகு ரவி பட்நாகர் அவர்களும் இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் திரு வி வெங்கடேசன் அவர்களும் இப்போது நினைவு பரிசினை வழங்குவார்கள். இப்போது விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக
நமது அன்பின் அழைப்பை ஏற்று தமிழகத்தில் இப்படியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுமுதல் காரணம் இந்து தமிழிசை நாளிதழும் டட்டால் மனகஸ்வஸ் இந்தியா நிறுவனம்தான். சென்ற ஆண்டு ஒவ்வொரு நாளும் இல்லாமல் வாரத்திற்கு ஒரு நாள் என்று ஒரு பக்கத்தில் சுகாதார விழிப்புணர்வு என்று குழந்தைகளின் மனதில் மருத்துவ சிந்தனைகளை விதைத்தோம். இந்த ஆண்டும் 17 வாரங்களுக்கு சுத்தம் சுகாதாரம் விழிப்புணர்வு தொடர் என்கிற நிகழ்வை வழங்கி வருகிறோம். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற ரெக்கிட் நிறுவனத்தின் தெற்காசியா மற்றும் மெனார்ஸ் மற்றும் ஆப்பிரிக்காவின் தகவல் தொடர்பு மற்றும் நிறுவன விவகாரங்களின் இயக்குனர் பேராசிரியர் ரவி பட்நாகர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு வேண்டுகிறேன். Good evening, everyone. Thank you, Honorable Minister, for coming and gracing this occasion. And thank you, all the doctors. Few I have met in my last year, addressal here. Some I have met before that. Thank you so much. This is one of the very proud moment personally in my life to come in between you and try to learn and see how some of the amazing work you all are doing. And also thanks to Hindu Tamil Tasai, who has been a very credible partner to work with us. I have very fond memories. Some of you know, like I studied in Chennai 4 years. I graduated from here from Loyola College, then went to the Harvard Business School, studied there, came back, served the country. It's now 25 years I've been working. Was with the World Bank, was with Hillary Clinton, worked with her on the healthcare access. When Amma was alive, I had a very solid opportunity to work in Chennai again when the Tambaram hospital was getting built up. So I worked on that, worked on the health economics, lot of World Bank funding for the state of Tamil Nadu also I worked with in my previous avatars, and will not keep it very long. Thank you so much, and I'm very proud, I'm among those who have saved millions of people during COVID. We are those who have been working with a lot of resilience. We have been working to make sure the public health is getting strengthened because hygiene is the foundation of good health. Hence, I stand in between you with a brand which is more than 100 years old now, which is Dettol. But moreover, it's a state leadership by the Honorable Chief Minister, Honorable Health Ministers and the other ministers who have been making sure state is much ahead in most of the indicators. IMA is doing some great work, IMA chapters and all that. Till last year, I was taking care of just South of Asia, which means was around 6 countries. Seeing the India for the world story, like now I have around 42 countries which I take care of. But, it's always very great to come back to the place from where, which made me what I am today. And my all the deans and my teachers at the Loyola and everyone, I have a lot of fond memories of having the roadside idlis. Didn't had much money, so came on the scholarship to study here, and I will always be grateful to this state. Thank you so much. நன்றி சார். 5வது ஆண்டின் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் விருதுகள் இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவர் விருது பெறும்போதும் நீங்கள் எழுப்புகிற கரவொலி என்பது அவர்கள் மருத்துவ சேவைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும். உங்களின் பலத்த கரவொலியை அன்போடு வேண்டி இப்போது விருது வழங்கும் நிலா இனிந்து தொடங்குகிறது. முதலாவதாக சென்னையிலிருந்து விருது பெற வருகிறார். மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெற நாம் அன்போடு அழைப்பது டாக்டர் ஆறுமுகம் சுப்பிரமணியன் அவர்கள். டாக்டர் ஆறுமுகம் சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெற மேடைக்கு வருகிறார். உங்கள் அன்பின் கரவொலிகளுக்கிடையே அடுத்ததாக விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் கீதா ஹரிப்பிரியா அவர்களை அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார் டாக்டர் கீதா ஹரிப்பிரியா. அடுத்ததாக விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் எஸ் பிரகாஷ் அவர்கள். டாக்டர் எஸ் பிரகாஷ் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் சி.ஜே. வெற்றிவேல் அவர்கள். டாக்டர் சி.ஜே. வெற்றிவேல் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் சென்னையை சேர்ந்த டாக்டர் இளங்குமரன் களியமூர்த்தி அவர்கள். டாக்டர் இளங்குமரன் களியமூர்த்தி அவர்கள்
மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் DC கௌதமன். டாக்டர் DC கௌதமன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் ராம்மோகன் KR அவர்கள். டாக்டர் ராம்மோகன் KR அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் சென்னையை சேர்ந்த டாக்டர் வாணி விஜய். டாக்டர் வாணி விஜய் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற நாம் அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் PM சாந்தாமணி அவர்கள். டாக்டர் PM சாந்தாமணி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு நாம் அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் PP கண்ணன் அவர்கள். டாக்டர் கண்ணன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் அனைவரும் இணைந்து நமது சிறப்பு விருந்தினர்களுடன் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் அடுத்ததாக விருது பெற மேடை கலைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் J ராஜேந்திரன் அவர்கள். டாக்டர் J ராஜேந்திரன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். உங்களின் பலத்த கரவொலிகளுக்கிடையே அடுத்து விருது பெற நாம் மேடை கலைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் PR தாமோதரன் அவர்கள். அடுத்து நாம் விருது பெற அழைப்பது டாக்டர் கோபாலகிருஷ்ணன் H. மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெற சென்னையை சேர்ந்த டாக்டர் கோபாலகிருஷ்ணன் H அவர்கள் இப்போது விருதினை பெறுகிறார். உங்களின் அன்பான கரவொலிகளுக்கிடையில் அடுத்து விருது பெற மேடைக்கு
டாக்டர் எம் ஜெய்கணேஷ் அவர்கள். டாக்டர் எம் ஜெய்கணேஷ் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் வசுதா சங்கரு. டாக்டர் வசுதா சங்கரு அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் பி குமாரவேல் அவர்கள். டாக்டர் பி குமாரவேல் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் சையத் அப்துல் காதர். டாக்டர் சையத் அப்துல் காதர் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்ததாக விருது பெறுகிறார் டாக்டர் டி கோபால் அவர்கள். டாக்டர் டி கோபால் அவர்கள் இப்போது விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெறுகிறார் டாக்டர் சாந்தா நாராயணன். டாக்டர் சாந்தா நாராயணன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு நாம் அழைப்பது டாக்டர் சுதா வித்யாசாகர். டாக்டர் சுதா வித்யாசாகர் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் அனைவரும் சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த சிறப்புமிக்க விழாவில் விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் பி மீனாட்சி அவர்கள். டாக்டர் பி மீனாட்சி அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் ஜி ரங்கபிரசாத் அவர்கள். டாக்டர் ஜி ரங்கபிரசாத் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெறுகிறார் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள். டாக்டர் கே அருண்குமார் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெறுகிறார் டாக்டர் கல்பனா சுரேஷ். டாக்டர் கல்பனா சுரேஷ் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் அடுத்து விருது பெற நாம் அழைப்பது டாக்டர் ராமகிருஷ்ணா பிஎஸ். டாக்டர் பிஎஸ் ராமகிருஷ்ணா அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு அழைப்பது டாக்டர் எஸ் சுப்பிரமணியம். டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் இப்போது விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் ஜெயக்குமார் ஓடூர் வேணுகோபால் அவர்கள். டாக்டர் ஜெயக்குமார் ஓடூர் வேணுகோபால் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற வருகிறார் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ஆர் அண்ணாமலை அவர்கள். டாக்டர் ஆர் அண்ணாமலை அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பிரதாப் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற அழைப்பது செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ஆர் லதா அவர்கள். டாக்டர் ஆர் லதா அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் அனைவரும் சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்தல். இந்த சிறப்புமிக்க விழாவில் அடுத்து நாம் விருது பெற அழைப்பது டாக்டர் வி சத்யநாராயணன் அவர்கள். டாக்டர் வி சத்யநாராயணன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக நாம் விருது பெற அழைப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் யுஎஸ் கதிரவன். டாக்டர் யுஎஸ் கதிரவன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெறுகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ராஜவிநாயகம். டாக்டர் வி ராஜவிநாயகம் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த
டாக்டர் நமிதா புவனேஸ்வரி கே அவர்கள். டாக்டர் கே நமிதா புவனேஸ்வரி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெறுவது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பாணிகிரன் எஸ். டாக்டர் பாணிகிரன் எஸ் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ஆர் ரவி அவர்கள். டாக்டர் ஆர் ரவி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடை கலைப்பது டாக்டர் சாய் சுரேந்தர். டாக்டர் சாய் சுரேந்தர் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற இருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் வி ரவி அவர்கள். டாக்டர் வி ரவி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடை கலைப்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ஆர் சாய்லதா அவர்கள். டாக்டர் ஆர் சாய்லதா அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். இப்போது விருது பெற்ற மருத்துவர்கள் அனைவரும் சிறப்பு விருந்தினர்களுடன் இணைந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்தார். சிறப்புமிக்க இந்த விழாவில் மருத்துவ நட்சத்திர விருதினை பெற அடுத்து நாம் அழைப்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் என் பாண்டியன் அவர்கள். டாக்டர் என் பாண்டியன் அவர்கள் மருத்துவ நட்சத்திர விருதினை உங்கள் பலத்த கரவொலிகளுக்கிடையே இப்போது பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற வருகிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் சி சுந்தர் அவர்கள். டாக்டர் சி சுந்தர் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் நரசிம்மன் அவர்கள். டாக்டர் நரசிம்மன் அவர்கள் மருத்துவ டாக்டர் நரசிம்மன் அவர்கள் அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் விஜயராவ். டாக்டர் விஜயராவ் அவர்கள் மருத்துவ நட்சத்திர விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் டி வி குமார் அவர்கள். டாக்டர் டி வி குமார் அவர்கள் மருத்துவ நட்சத்திர விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் லட்சுமி முரளி அவர்கள். டாக்டர் லட்சுமி முரளி அவர்கள் மருத்துவ நட்சத்திர விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருதினை பெறுகிறார் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பி பாலகிருஷ்ணன் அவர்கள். டாக்டர் பி பாலகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை பெறுகிறார். சிறப்புமிக்க இந்த விழாவில் அடுத்து விருது பெற நாம் மேடை கலைப்பது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பி பிரபாகர் அவர்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பி பிரபாகர் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற இருப்பது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் எஸ் பசுபதி அவர்கள். டாக்டர் எஸ் பசுபதி அவர்கள் மருத்துவ நட்சத்திர விருதினை இப்போது பெறுகிறார்.
டாக்டர் சிவமூர்த்தி. டாக்டர் என் சிவமூர்த்தி அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற இருப்பது வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் கே வெங்கட்ராமன் அவர்கள். அடுத்து விருது பெற இருப்பது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பி என் ரமேஷ் பாபு அவர்கள். டாக்டர் பி என் ரமேஷ் பாபு அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற இருப்பது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் டி ஆர் கோபிநாத். டாக்டர் டி ஆர் கோபிநாத் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெறுவது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பி மணிமேகலை அவர்கள். டாக்டர் பி மணிமேகலை அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை இப்போது பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற மருத்துவ பெருமக்கள் அனைவரும் இணைந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். அனைத்து மருத்துவர்களுக்கும் சேர்த்து ஒரு பலமான கரவொலியை எழுப்புமாறு அன்போடு வேண்டுகிறோம். சிறப்புமிக்க இந்த விருது வழங்கும் விழாவில் அடுத்ததாக நாம் விருது பெற அழைப்பது சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் வித்யா அவர்கள். டாக்டர் வித்யா அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது உங்கள் பலத்த கரவொலிகளுக்கிடையே பெறுகிறார். அடுத்து விருது பெற இருப்பது சென்னையைச் சேர்ந்த டாக்டர் ரேவதி அவர்கள். டாக்டர் ரேவதி அவர்கள் மருத்துவ நட்சத்திர விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற இருப்பது சென்னையைச் சேர்ந்த டாக்டர் சாந்தி குலசேகரன் அவர்கள். டாக்டர் சாந்தி குலசேகரன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற இருப்பது சென்னையைச் சேர்ந்த டாக்டர் கே. மகேஸ்வரி அவர்கள். டாக்டர் கே. மகேஸ்வரி அவர்கள் மருத்துவ நட்சத்திர விருதினை இப்போது பெறுகிறார். இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் நிறைவாக மருத்துவ நட்சத்திர விருதினை பெற உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைப்பது டாக்டர் எஸ் சரவணகுமார் அவர்கள். டாக்டர் எஸ் சரவணகுமார் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் நிகழ்ச்சி நிறைவாக நாம் பேராவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சரவையின் உரைக்கு முன்பாக இந்த சிறப்புமிக்க நிகழ்வை செலிப்ரேஷன் பார்ட்னராக இணைந்து வளைந்து கொண்டிருக்கிற லலிதாம்பிகை ஃபெர்டிலிட்டி சென்டரின் நிறுவனத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திருமதி ஜெயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கான நினைவு பரிசினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போது வழங்குவார்கள். தமிழக மருத்துவத்தில் பல சிறப்பான முன்னெடுப்புகளை செய்து மாரத்தான் என்பது அவரது உடலுக்கானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மருத்துவத்துறைக்கான ஓட்டம் என்பதை நிரூபித்திருக்கிற நமது பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களின் நிறைவுரையோடு இந்த நிகழ்ச்சி சிறக்கிறது. வருக. இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற டாக்டர் பெண்டலா அனுபமா அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2025 விருதினை இப்போது வழங்குவார். இந்து தமிழ் திசை நாளிதழ் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக பிரிவு ஆகியவைகள் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவ நட்சத்திர விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற நாளிதழின் இணையதள பதிப்பாசிரியர் பெருமதிப்பிற்குரிய பாரதி தமிழன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பேராசிரியர் ரவி பட்நாகர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய இந்திய மருத்துவ சங்கத்தின் நிர்வாகிகள் மருத்துவர் செங்குட்டுவன் அவர்களே,
மரியாதைக்குரிய கார்த்திக் பிரபு அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் கௌரி சங்கர் அவர்களே, கிராமாலயா நிறுவனத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய சாய் தாமோதரன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று இதை மிக சீரிய வகையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வரன் அவர்களே, இதுவரை விருது பெற்றிருக்கின்ற மருத்துவர்களே, மருத்துவ நட்சத்திரங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021ஆம் ஆண்டு தொடங்கி மருத்துவ நட்சத்திரம் எனும் பெயரில் தொடர்ந்து விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் நானும் கலந்து கொள்ளுகின்ற அந்த நல்ல வாய்ப்பினை தொடர்ச்சியாக பெற்றும் வருகிறேன். பொதுவாகவே இந்த மருத்துவர்களுக்கான விருதுகள் வழங்கப்படுவது என்பது எப்போதிலிருந்து அதிகரிக்க தொடங்கியது, அல்லது இவருடைய சிறப்பை, இவருடைய பல்வேறு வகைகளிலான அந்த சிறப்புகளை கௌரவிக்கிற நிகழ்வுகள் என்பது 2020க்கு பிறகுதான் தொடங்கியது. 2020க்கு முன்னாலும் அது இருந்திருந்தாலும் கூட கொரோனா பேரிடர் காலத்தில் மருத்துவர்கள் தங்களுடைய உயிர்களை துச்சமென மதித்து மக்களை காத்த அந்த மகத்தான பணிக்கு இன்றைக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து பாராட்டும் சூழல் என்பது இருந்து வருகிறது. மருத்துவர்கள் என்றாலே இன்றைக்கு ஒரு மகத்துவமிக்க மனிதர்கள் என்கின்ற வகையிலான ஒரு மதிப்பு இன்றைக்கு சமூகத்தில் வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில்தான் 2021ஆம் ஆண்டு இந்து தமிழ் திசையும் டெட்டால் போன்ற பல்வேறு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட இந்த ஆண்டு ஒரு 200 மருத்துவர்களுக்கு விருது வழங்குவது என்று முடிவெடுத்து 77 மருத்துவர் பெருமக்களுக்கு இங்கே விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பிலும் கூட இந்த மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்திய மருத்துவ சங்கத்தால் தான் ஒரு ஆண்டு மேடையில் விடுக்கப்பட்டது. அப்போது நான் உடனடியாக இந்த ஆண்டே அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்து அந்த வகையில் அலுவலர்களோடு கலந்து பேசிய போது ஆண்டுக்கு 10 மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவது என்பது கடந்த காலங்களிலே இருந்தது. இதற்கு முன்னால் 2021க்கு முன்னால் ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அந்த விருதுகள் வழங்கப்படவில்லை. எனவே இப்பொழுது நினைத்தால் நாம் வழங்கலாம் என்றார்கள். உடனடியாக அதற்குரிய அந்த 10 என்கின்ற வகையில் 3 ஆண்டுகளும் பிறகு தொடர் அந்த நடப்பாண்டுக்குமாக சேர்த்து ஒரு 108 மருத்துவர்களுக்கு அரசின் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டது. அப்போது விருதுகள் வழங்கப்படுகிற போது மருத்துவர்களுடைய கோரிக்கை இந்த விருதுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பது. அந்த வகையில் 25 விருதுகள் ஆண்டுக்கு வழங்குவது என்று அறிவிக்கப்பட்டு கடந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டது. அதுவும் கூட இந்த ஆண்டு இன்னமும் கூடுதலாக விருதுகளை வழங்கிட வேண்டும் என்கின்ற வகையில் மருத்துவர்கள் அன்பு வேண்டுகோள் விடுத்த காரணத்தினால் இந்த ஆண்டு, அதாவது தேசிய மருத்துவ தினமான 1/7/2025 அன்று 25 என்பது 50ஆக உயர்த்தப்பட்டு இந்த ஆண்டு முதல் 50 விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு 158 மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசும் இந்து தமிழ் திசை போன்ற சிறப்புக்குரிய அமைப்புகளும் ஒருங்கிணைந்து மருத்துவர்களை கௌரவிக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நானும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். தமிழ்நாட்டில் இது போன்ற பல்வேறு அமைப்புகள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. விருதுகள் பெறுவதன் மூலம் மற்றவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் இன்னமும் கூடுதலாக சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களிடையே உருவாகும் என்பது நிச்சயம். அந்த வகையில் இந்த விருதுகள் எதிர்காலத்தில் மருத்துவர்கள் இன்னமும் கூடுதலாக சாதித்து சமூகத்தை வாழ்விப்பதற்கான ஒரு நல்ல நெறிமுறைகளை பின்பற்றுவார்கள். அந்த வகையில் இந்த விருதுகள் என்பது பெரிய அளவில் இன்றைக்கு பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் சொன்னதைப் போல இன்றைக்கு அரசு மருத்துவமும் தனியார் மருத்துவமும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு என்பது உலக அளவில் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிற ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு மருத்துவம் பார்க்க சென்ற நிலை மாறி அண்மையில் ஒன்றிய அரசின் சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வெளிநாடுகளிலிருந்து ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருபவருடைய எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்திருக்கிறது. ஆண்டுதோறும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே மருத்துவத்திற்கு வருகிறார்கள். அந்த அமைப்பு சொல்லி இருப்பது என்பது
இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் இந்த 36 மாநிலங்களிலும் வருகிற இந்த மருத்துவ சுற்றுலாக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கையில் 25% தமிழ்நாட்டிற்கே வருகிறார்கள் என்கின்ற வகையில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் அரசு மருத்துவ நிர்வாகமும் ஒருங்கிணைந்து பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு கிட்ஸ் கேன் அமைப்புகளுடன் குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அரசின் சார்பில் போடப்பட்டது. ஸ்னேகா ஃபவுண்டேஷன் உடனான தற்கொலை தடுப்பு மனநல ஆலோசனை பயிற்சிக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஸ்கார்ஃப் இந்தியாவுடனான டிமென்சியா நோயாளிகளுக்கான ஒரு மனநல பயிற்சிக்கு ஒரு புரிந்துணர்வு போடப்பட்டிருக்கிறது. ரேலா மருத்துவமனையின் சார்பில் ஸ்டான்லி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைகளில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போலோ மருத்துவமனையின் சார்பில் லிட்டில் ஹார்ட்ஸ் ஃபவுண்டேஷன் உடனான குழந்தைகளுக்கு இருதய நோய் சிகிச்சைக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் இப்போது அந்த சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நயா கேர் மற்றும் MSD அமைப்புகளுடனான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உதவியுடன் புற்றுநோய் சிகிச்சைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த அரசு அந்த பணியை மேற்கொண்டு வருகிறது. TTK மருத்துவமனையுடன் அரசு மனநல மருத்துவமனை இணைந்து போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதுவும் இப்போது பல்வேறு வகைகளில் சிறப்பாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. கோவையில் இருக்கிற கங்கா மருத்துவமனையோடு இணைந்து பாத மருத்துவம், நீரிழிவு நோய் அறுவை சிகிச்சை சேவைகளை சுகாதாரத்துறையோடு ஒருங்கிணைந்து செய்வதற்கு அந்த மருத்துவமனையோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதுவும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி அரசு தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து பல்வேறு வகைகளிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்திய அளவிலும் உலக அளவிலுமான பல்வேறு பரிசுகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்ச்சியாக பெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கினார்கள். அந்த திட்டத்தின்படி டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த பணி என்பது அப்பொழுது தொடங்கப்பட்டது. அப்போது முதல்வர் சொன்னது, முதல் பயனாளிக்கு நான் இப்பொழுது மருந்து பெட்டகத்தை தருகிறேன், 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றார். தற்போது அது 2,50,00,000 தாண்டி இருக்கிறது. அதனால்தான் 2024 செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா சபையின் பொதுச்சபை கூட்டம் கூடி அதில் உலக அளவில் தொற்றா நோய்களுக்கு, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற தொற்றா நோய் பாதிப்புகளுக்கு உலகில் எந்த பகுதியில் இருக்கிற நாடு, எந்த நாடு அல்லது எந்த மாநிலம் சிறப்பாக செயலாற்றுகிறது என்கின்ற வகையில் அவர்கள் ஆராய்ந்த போது தமிழ்நாடு அந்த காரியத்தை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று பாராட்டி யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற விருதை தமிழக அரசுக்கு ஐநா சபை தந்திருக்கிறது. உலக வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு துறைக்கு ஐநாவின் விருது கிடைக்கப்பட்டிருப்பது என்பது இதுவே முதல் முறை. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவ துறையும் பல்வேறு வகைகளிலான தனியார் மருத்துவ சேவைகளும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. பொதுவாகவே கண்டு கொள்ளப்படாத இனங்கள் என்று ஒன்று இருக்கும். பழங்குடியின மக்கள் பெரிய அளவில் கடந்த காலங்களில் யாரும் கண்டு கொள்வதில்லை. காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 2200க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கிராமங்கள் மலைப்பகுதிகளில் இருக்கிறது. அந்த கிராமங்களை பொறுத்தவரை ஒரு 100 வீடு, 150 வீடு, 70 வீடு, 80 வீடு என்கின்ற வகையில் பாதை வசதிகள் இல்லாத வகையில் மலைகளில், பாறைகளில் ஏறி இறங்கி அவர்களுடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையில் அந்த கிராமங்கள் இருக்கிறது. இதுவரை எந்த அரசு அலுவலரோ அல்லது அரசியல்வாதிகளோ செல்லாத அந்த கிராமங்களுக்கு இதுவரை 500க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அவருடைய மருத்துவ தேவையை இந்த அரசு நிறைவேற்றி தந்திருக்கிறது. சிக்கல் செல் தலசிமியா என்கின்ற அந்த நோய் பாதிப்புகளுக்கு இன்றைக்கு தீர்வு காணுகிற வகையில் தமிழ்நாடு அரசு அந்த பழங்குடியினருக்கு பல வகைகளில் சேவையாற்றி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மனநல மருத்துவமனைகள், இந்த மனநல மருத்துவமனை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற மனநல மருத்துவமனையை மேம்படுத்துகிற வகையிலேயும் நம்முடைய பெங்களூரில் இருக்கிற ஒரு மனநல மருத்துவ ஆராய்ச்சி மையத்தோ அதற்கு இணையாக அதை மேம்படுத்துகிற வகையிலும் இன்றைக்கு 76 கோடி ரூபாய் செலவில், 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு கட்டிட அமைப்பும் 36 கோடி ரூபாய் செலவில் இன்னொரு கட்டிடமும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனை இந்திய அளவில் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மனநல ஆராய்ச்சி மையமாக இன்றைக்கு உருவாகவிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற
அதிகரித்து வருகிற இந்த சூழலை நாம் பார்க்கிறோம். எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 324 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காஞ்சிபுரத்தில் அக்கரைப்பேட்டை என்கின்ற இடத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. இந்தியாவில் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி மையம் என்று எடுத்துக்கொண்டால் டாடா மெமோரியல் ரிசர்ச் சென்டர் மும்பையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் 324 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆராய்ச்சி மையம் புற்றுநோய்க்கு வரவிருக்கிறது. புற்றுநோய் பாதிப்புகளை பொறுத்தவரை அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் அரசின் மருத்துவமனைகளில் 2 இடங்களில் மட்டும்தான் பெட்-சிடி ஸ்கேன் இருந்தது, சென்னையிலும் மதுரையிலும். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சேலம், கோவை, நெல்லை, தஞ்சாவூர், காஞ்சிபுரம் என்று 5 இடங்களில் புதிதாக பெட்-சிடி ஸ்கேன்கள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இன்னும் 2-3 மாதங்களில் இன்னமும் 4 இடங்களில், குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, நம்முடைய திருவள்ளூர், விழுப்புரம், திருச்சி ஆகிய இடங்களில் இன்னமும் 4 பெட்-சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகளில் இன்றைக்கு இந்த புற்றுநோய் பாதிப்புகளை தடுப்பதற்கு, குறைப்பதற்கு, உயிர் பாதிப்புகளை தடுப்பதற்கு, தொடக்க நிலையிலேயே அவர்களுக்கான அந்த பாதிப்புகளை கண்டறிவதற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு ஸ்கிரீனிங் ஒர்க்ஸ் என்பது இன்றைக்கு தொடங்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் அது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் எந்த அளவுக்கான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறது என்றால் 1-2 உதாரணமாக சொல்ல முடியும். ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லை. 34 கோடி மதிப்பீட்டிலான அந்த மருத்துவ கருவி நம்முடைய ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இருக்கிற டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத மருத்துவ கருவிகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டு வருகிற நிலையில் இன்னொரு கூடுதல் பாதிப்பை தருகிற விஷயம் இதய பாதிப்பு. இந்த இருதய பாதிப்புகள் என்பது இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவிலான பாதிப்புகளை தருகிற விஷயங்கள். இந்த இருதய பாதிப்புகள் என்பது இதற்கு முன்னால் அரசு மருத்துவமனைகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நகரப்பகுதிகளிலே இருக்கிற தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்றுதான் அந்த மருத்துவமனைகளில் வந்துதான் சிகிச்சை பெற வேண்டும். கிராமப்புறங்களில், குக்கிராமங்களில், மலை கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு இருதய பாதிப்பு வந்தால் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவது, கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொன்னான நேரத்தில் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள், குறிப்பாக 2023 ஜூன் 27 கோவை மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி என்கின்ற இடத்தில் ஒரு திட்டத்தை தொடங்கினோம். அந்த திட்டத்திற்கு பெயர் இதயம் காப்போம் என்கின்ற திட்டம். அந்த திட்டத்தின்படி இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 14 மாத்திரைகள் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம். அந்த திட்டத்தின்படி இதுவரை ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இருதய பாதிப்புகளோடு வருபவர்களுக்கு உடனடியாக இன்றைக்கு அந்த மருத்துவமனைகளில் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின் என்று சொல்லக்கூடிய மருந்துகள், ஒரு 4 வகையான மாத்திரைகள் இன்றைக்கு தரப்பட்டு உடனடியாக உயிர்களை காப்பாற்றுகிற அந்த பணி என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி இதய பாதிப்புகள், புற்றுநோய் பாதிப்புகளை எல்லாம் இன்றைக்கு பிரத்யேகமாக அவற்றை கணக்கில் எடுத்து இன்றைக்கு இந்த அரசு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. மனநல பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிற சூழலில், குறிப்பாக மாணவ மாணவியர்களுக்கும் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத சூழல் வருகிற போது அவர்கள் எடுக்கிற முடிவுகள், அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் இன்றைக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அரசின் சார்பில் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மனம் என்கின்ற அமைப்பு தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவது என்று பல்வேறு வகைகளிலான அந்த பணிகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு இன்றைக்கு தனியார் மருத்துவ நிர்வாகங்களும், ஏற்கனவே நான் பட்டியல் போட்டதுபடி ஏராளமான மருத்துவ நிர்வாகங்கள் இன்றைக்கு அரசோடு இணைந்து இன்றைக்கு மருத்துவத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசு மருத்துவர்களையும் தனியார் மருத்துவர்களையும் ஒட்டுமொத்தமாக மருத்துவ நட்சத்திரங்கள் என்று அங்கீகரித்து அவர்களுக்கான இந்த விருதுகள் வழங்கப்படுவது என்பது சால சிறந்தது. இந்த காரியத்தை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக செய்து வருவதும், இந்த 5 ஆண்டுகளில் நானே சிறப்பு விருந்தினராக வருவதற்குரிய வாய்ப்பை பெற்றிருப்பதும் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் ஒரு அற்புதமான ஒரு உரையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்வில் விருது பெற ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிற மருத்துவர் விஜயலட்சுமி அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருக்குமான விருதை இப்போது வழங்குவார்கள்.
மருத்துவத்துறையின் இதயமாக இருக்கிற அமைச்சர் அவர்கள் இதயத்தை பற்றி நிறைய பேசினார்கள். தமிழிசை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற இதயம் போற்று என்று டாக்டர் கு கணேசன் எழுதி வாசகர்கள் கொண்டாடிய இந்த புத்தகத்தை ரெக்கிட் நிறுவனத்தைச் சேர்ந்த ரவி பட்நாகர் அவர்கள் வெளியிட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி சொல்கிற கடைசி நிமிடம் வரை எழுந்து போகாத உங்கள் நாகரிகத்திற்கு எங்கள் தலைதாழ்ந்த வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அனைவருக்குமான சிற்றுண்டி ஏற்பாடு செய்திருக்கிறது. தயவு செய்து அனைவரும் இருந்து சிறப்பிக்குமாறு மீண்டும் வேண்டி கேட்டுக்கொண்டு அமைச்சர் அவர்களுக்கு விடை கொடுக்கிறோம் உங்கள் பலத்த கரவொலியோடு.